ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம பசுபதியோட பையனுக்கும் ஒன்றும் புரியலங்க. என்னதான்டா நடக்குது, யாரா நீங்களான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் நிவின் நீ எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்றாங்க. தம்பி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடச்சிடக்கூடாது. நான் யாருன்னு தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, டே தம்பி உங்கள் அப்பனுக்கே டேடிடா நான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்ம கோவம் வந்துடுச்சு. சும்மா கேட்டால் பையன் சார் இந்த மொட்டாசி வாங்குற மாதிரி டைலாக்லாம் பக்கமாக அடிச்சாங்க. டைலாக் போதும்டா, விஷயத்துக்கு வாங்கடான்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அலைய விடலாமான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் மியூசிக்னு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வா பக்கம்பா அந்த பாட்டு இன்னும் முடியலடாப்பா சாமி. முன்ன வந்து ஒருத்தர் ஆனார், இப்போ 3 பேர் சேர்ந்து ஆடுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அவரை சுற்றி ஆடிட்டு கடைசியில் அடித்ததை பார்க்கணுமே மாற்றி அடிக்கிறாங்க. என்ன ஏன்டா அடிக்கிறீங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, அதாவது உங்கள் டேடியோட கருமா உன்னை தனியாக விடுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுவை கொஞ்சம் பயமுடுத்தலாமான்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி, சரிப்பா அடிப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சிட்டதுக்கப்புறம் பசு மே அப்படின்றாங்க. பசு மான் தானே கட்டும், அது என்ன மேங்கிறாங்கங்களேன்னு நம்மளே யோசிச்சோம். கடைசியில் பார்த்தா உன் பையனை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்ல, எங்கன்னு எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 8 மணி நேரத்தில் நீங்கள் வரலன்னா என்ன ஆகுனே தெரியாது. அது மட்டும் இல்லை, காவேரி வீட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிவினோட அம்மாங்க மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா, பசுபதி மறுபடியும் ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் சென்னையிலனா நான் தானே உன் பையனை பிக் பண்ணிட்டு வந்தேன், நிவின் கூட்டு போனான்னு சொல்ல, நீ எதுக்கு இந்த தேவையில்ல பார்க்குற, உங்களை எல்லாரையும் ஷாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கூட போ அந்த தங்கச்சியை பார்த்து பேசுகிற பேச்சா இது, மலர்களை போல் தங்கை உறங்குகளான்னு பாட்டை போட்டுவிட்டு பாட வேண்டாமா. இங்கே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்க குமரனுக்கு கங்கா ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க. என் பொண்டாட்டி ஃபோன் அடிக்கிறான்னு சொல்ல உடனே விஜய் இருந்துட்டு, அஃப்கோர்ஸ் என் பொண்டாட்டி தான் ஃபோன் அடிக்கிறான்னு சொல்ல நிவினோட மனசில் நினைக்கிறாரு, பிசாசு